median. So median வந்து number of observations வச்சு two categories வந்து split பண்ணோம். One is odd and another one is even. If the number of observations is odd number இருந்ததுன்னா middle observation தான் mean எடுக்கணும்னு நம்ம பார்த்தோம். Or else you can use the formula n plus 1 by 2. அதை யூஸ் பண்ணி அதில் வர ரிசல்ட்டோட அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மீடியன் அசெண்டிங் ஆர்டரில் வந்து வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த வேல்யூவோட அப்சர்வேஷனை தான் வந்துட்டு மீடியனாக நீங்கள் எடுத்துருப்பீங்க. What if the number of observation is even? So last example number of observation வந்து odd number வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா number of observation வந்து ஈவனாக இருக்கும்போது மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ போத் ஆட் நம்பராகவோ ஈவன் நம்பர் எதுனாலும் சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் மீடியனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கவுண்ட் பண்ண போகிறீங்க. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். 8, 12, 14 இந்த மாதிரி வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும் போது மீடியன் வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா மிடில் 2 அப்சர்வேஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து மீடியன். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n/2 and n/2 plus 1 அப்சர்வேஷன் எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து மீடியன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ மிடில் 2 அப்சர்வேஷன்ஸ்க்கு மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து மீடியன். Or else n is equal to some even numbers கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு n/2 n/2 plus 1 அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மீன் ஆஃப் 2 அப்சர்வேஷன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து மீடியன். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்னா அரேஞ்ச் த நம்பர்ஸ் டு அசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 25. Next number, so 25 cut பண்ணிடலாம். Next number 27. Next number 28. So 27, 28, 31, then 35. So first ascending order தான் arrange பண்ணிட்டு இருக்கோம். 35 க்கு அப்புறம் 36 இருக்கு. Then 38. Last number பார்த்தீங்கன்னா 40. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ n is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொல்லியிருந்தோம். இஃப் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் ஈவன் ஸோ மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மிடில் 2 அப்சர்வேஷன்ஸ் எடுக்கணும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மிடில் 2 அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருப்பீங்க டோட்டல் வந்து 8. ஸோ இந்த சைடு ஒரு 3 இந்த சைடு ஒரு 3 கட் பண்ணிட்டீங்கன்னா மிடில் 2 என்னவா இருக்குன்னு பாருங்கள் 31 and 35. ஸோ 31க்கு பிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25, 27, 28 மொத்தம் வந்து 3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 35க்கு இந்த செட் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ் இருக்குது 1, 2, 3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 6. அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒரு 2 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும்போது மிடில் 2 எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மிடில் தான் நம்ம எடுக்கும்போது 31 and 35 என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னா 31 and 35. பட் இந்த 31, 35 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் மீன் கண்டுபிடிக்கணும். அது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா 31 plus 35. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 1, 2. ஸோ கீழே என்ன போடணும் 2 போடணும். ஸோ 66 divide by 2 which is equal to 33. ஸோ மீடியன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33. ஸோ மீடியன் வந்துட்டு மிடில் 2 அப்சர்வேஷன்ஸ் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 31 and 35 ஆன்சர் எழுதக்கூடாது. ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு அந்த மிடில் 2 அப்சர்வேஷன்ஸுக்குமே வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் மீன் ஆஃப் த மிடில் 2 அப்சர்வேஷன்ஸ். ஸோ 31 plus 35 divided by 2 which is 66 divided by 2 that is equal to 33. ஸோ இதோட ஆன்சர் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 33.
ஸோ இந்த மாதிரி தான் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். மீடியன் இஸ் ஈக்குவல் டு மீன் ஆஃப் n by 2 and n by 2 plus 1th observation if the number of observation is even சொல்லிட்டு. ஸோ ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ காமிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான். மீன்னாலும் மீடியன்னாலும் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து அசெண்டிங் ஆர்டர் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அது ஐதர் ஆடா ஈவன் நம்பராக தெரியும். இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்துட்டு n is equal to 8ன்னு கவுண்ட் பண்ணியிருந்தோம். 1 2 3 4 5 6 7 8 வந்துச்சு. ஸோ ஃபார்முலா என்னென்னா ஃபர்ஸ்டோட வந்து n by 2 and n by 2 plus 1. n plus 1 divide by 2 போடக்கூடாது. n by 2 பண்ணிட்டு plus 1. ஸோ n by 2ன்றது என்னன்றது என்னது 8. ஸோ 8 by 2 is equal to 4. ஸோ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n வந்துட்டு 8 by 2 சென்டரில் plus 1 போடணும். ஸோ 8 by 2 கிராஸ் பண்ணிங்கன்னா 4 2 sorry. ஸோ 4 plus 1 is 5. ஸோ n by 2 பண்ணும்போது 4 வந்துச்சு. n by 2 plus 1 என்னது n by 2 4. ஸோ 4 plus 1 போட்டிங்கன்னா 5. ஸோ டேரெக்டாக இது வந்துருக்கும். ஸோ என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க? 4th and 5th observations. ஸோ 4th and 5th இது ஏன் நம்ம பண்ணுறோம்னா உங்களால் மிடில் 2 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம். ஸோ 4th observation பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இது 4th observation, இது வந்து 5th observation. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு எந்தெந்த அப்சர்வேஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சு 4th and 5th வந்து 31 and 35. ஸோ இந்த 31 35 நீங்கள் என்ன பண்ணணும்னா மீன் ஆஃப் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மீனும் போது 31 plus 35 divide by 2 ஆவரேஜ் எடுப்பீங்க. ஸோ which is again 66 divide by 2 which is equal to 33. சிம்பிள். again median is equal to 33 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபார்முலாவில் பாருங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம். மீன் ஆஃப் என்னென்ன அப்சர்வேஷன் எடுக்கணும்னா n by 2 and n by 2 plus 1. அதனால தான் நமக்கு வந்து 4 and 5th. ஸோ மீன் ஆஃப் 4th and 5th observation எடுத்திங்கன்னா ஸோ 4th and 5th observation பார்த்தீங்கன்னா 31 and 35. ஸோ ரெண்டுக்கும் மீன் எடுக்கணும்னா 31 plus 35 divide by 2 which is equal to 66 divide by 2 which is equal to 33. So median is equal to 33. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீடியன் வந்துட்டு 33. ஸோ நார்மலாக எடுக்கணும்னா மிடில் 2 அப்சர்வேஷன் எடுத்து அதுக்கு மீன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா மீன் ஆஃப் n by 2 and n by 2 plus 1th அப்சர்வேஷன் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து டேரெக்டாக மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸி மெத்தடோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆர்டுக்கு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.